சிம்மக்குரல் நாயகி, ஜோதிட புரட்சி புயல், அன்பு சகோதரி, ஜோதிட அறிவு, ஜோதிட கடல், ஜோதிட ஞானம், இந்த மாதிரி பல பட்டங்கள் இருந்தாலும் அக்கா எப்போவுமே சிம்பிள் தான். நான் ரொம்ப ரொம்ப பட்டங்களை விரும்புவல்ல, தப்பு எங்கே நடக்கோ தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆள். அதனால் அன்பு சகோதரி மணிமேகலை அவர்கள் இப்பொழுது பேருரையாற்ற இருக்கிறார். ஜோதிடத்தில் இப்படியும் விதி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணிமேகலையின் அன்பான வணக்கம். அதாவது ஜோதிடத்தில் அப்படிங்கும்போது இப்போது எமதர்வை அண்ணா திரு தங்கபாண்டியன் அண்ணா இன்றைக்கு தலைமை தாங்கி இந்த மூன்றாவது செந்தூரான் அறக்கட்டளையினுடைய மூன்றாவது கருத்தரங்கம் மிகவும் சிறப்பாக நடக்கின்றது. இதற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஜோதிடத்தில் ஃபஸ்ட்டு நான் படிக்க போகும்போதே பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் வந்து எல்லாம் கிளாஸ் முடிஞ்சு லாஸ்ட் பாட்டுக்கு தான் போனேன். பலன் எடுக்கிற டைமுக்கு தான் நான் கிளாஸ் அட்டன் பண்ண போனேன். அந்த லாஸ்ட்டில் பலன் எடுக்கிறது மட்டும்தான் தெரியும், அடிப்படை காரகங்கள் எதுவுமே தெரியாது. எப்படா யார்டா கற்றுக்கிறது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை, கிளாஸுக்கெல்லாம் வெளியில் ஒளியூர் போய் படிக்க முடியாது. அப்போது தங்கபாண்டியன் ஐயாவோட ஆடியோ உலகெங்கும் அது பாட்டுக்கு பரவிக்கிட்டு இருந்தது, ஒரு கண்ணுக்குட்டி தவிட்டு இருக்கிற மாதிரி நாடு முழுக்க. அப்போது அதை விடிய விடிய கேட்பேன், பகல்லையும் கேட்பேன், பாத்திரம் விளக்கும் போதும் கேட்பேன், எனி டைம் அதை கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி என்ன கேட்டேன் என்ன படித்தேங்க தெரியாது. அவருடைய குரல் நான் முகத்தை கூட பார்த்ததில்லை. அவருடைய ஆசி வாங்கி அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டதில்லை. இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஃபீஸ் கொடுத்து கூட நான் ஐயாட்ட ஒரு ரூலை கற்றுக்கிட்டது கிடையாது. ஆனால் அது அந்த ஆத்மார்த்தமாக அவரை உள்வாங்கி அவரை ரசித்து அந்த வாய்ஸை மட்டும் கேட்டதினுடைய பிரதிபலன் நிஜமாலுமே உள்ளே இருக்கிற 6 சக்கராஸ் அதை எவ்வளோ ஆர்வமாக எடுத்திருக்குங்கிற ஒரு விஷயம் என்னுடைய ஜோதிட பலனில் தான் அது வெளிப்பட்டுச்சு. அப்போது குரு சொல்லுவாங்க இல்லையா, தீட்சை வந்து 4 வகைப்படும்னு. அதாவது ஒவ்வொரு இனங்கள் ஒவ்வொரு மாதிரி முட்டை வச்சு குஞ்சு பறிக்கும். இது வந்து மனசாலையே குருநாதராக ஏற்றுக்கிட்டு படித்த படிப்பு இதெல்லாம். அந்த அடிப்படையில் மொனையாசாமிகள் ஆகட்டும், தங்கபாண்டியன் அண்ணாவாகட்டும், இன்னும் சொல்லப்போனால் ஜிகே சாரோட ஒரு சில ரூல்கள் ஆகட்டும், அஸ்வ பாபு அண்ணாவாகட்டும், திண்டுக்கல் ஹரிஹர சர்மா ஐயா ஆகட்டும், இந்த ஜோதிடர்கள் ஜாம்பவான்களை எல்லாம் பின்பற்றி வந்ததனுடைய பலன். இன்றைக்கி இப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட ரூலு நானும் பார்க்குறேன். இந்த மீட்டிங்கில் யூடியூப்லேயே ஆகட்டும், பல கருத்தரங்கங்களே ஆகட்டும் பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முக்கி 4ஆம் பாவம் 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் 8ஆம் பாவம் 6ஆம் பாவம்னு முக்கி பேசிட்டு கொடுத்துட்டு போகிறோம் மணிக்கணக்கில். ஆனால் நம்மளை விட நமக்கு வந்து இந்த கலரில் இது போட்டுட்டா நல்லாயிருக்கும், இதை கையில் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும், இந்த சிம்பிள் பச்சை குத்திக்கிட்டா நல்லாயிருக்கும், இந்த கலரில் வளையல் போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும், ப்ரேஸ்லெட் போட்டால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் வச்சு அது போகுது, லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. ஆனால் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆய்வு பண்ணி முதல்ல படித்து அடிப்படை காரகங்கள் எல்லாம் படித்து 18 வருஷத்தை தேய்ச்சிட்டு வந்து ஒரு விஷயத்தை ஃபில்டர் பண்ணி கொடுத்தா அது வந்து புரியவே மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கு. அப்போ என்னென்னா ஜோதிடம் அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு இந்த வீக்ஸ் தான், அது நான் வரும்போது தான் ஒரு விஷயத்தை யோசித்தேன். எதை பற்றி பேசலாம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா தம்பி காலையில் கூட மேடையில் சிவகாசியை சேர்ந்த சுந்தரபாண்டி தம்பியிட கேட்டேன், என்ன பேசுகிற தம்பின்னு. அடுத்து வருவார், அவர் தான் பேச வருவார். விளக்கு எந்தெந்த எண்ணெய் ஊற்றினால் என்னென்ன பலன் அப்படின்றத பற்றி பேச வர்றார். அடப்பாவிகளா, நம்ம தான் தப்பாக தலைப்பை தேர்ந்தெடுக்கிறோமோ அப்படின்ட்டு. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுது, ஜோதிடமோ ஜோதிட விதிகளோ நம்ம படிக்கிறபடி, நம்ம பார்த்தபடி, நம்ம கற்றுக்கிட்டபடி ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் நடப்பதில்லை. ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தனி பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நான் இது எல்லா மேடையிலையும் ஓப்பனாக சொல்லுவேன்.
இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு லக்னத்தை நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயம் என்னன்னா, லக்ன ரீதியாக பலன் எடுக்கிறதா ராசி ரீதியாக பலன் எடுக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கு. இதை நீங்கள் கோச்சாரத்தை ராசி ரீதியாக எடுக்கிறது, தசாபுத்திய சந்திரன் ரீதியாக எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க ரூலில். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. A to Z லக்ன ரீதியாக மட்டுமே தசாபுத்தியும் கோச்சாரமும் செயல்படும். இதுதான் உண்மை. நீங்கள் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்ன புள்ளிங்கிறது, லக்னம் விழுந்த பாவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் லக்னம் ராசி அப்படிங்கிறதுக்கு இப்போ லக்ன ரீதியாக செயல்படுது அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஒரு விதி சொல்லுங்கள். சும்மா ஒரு விஷயத்தை ஓப்பனாக நம்ம மேடையில் சொல்லிட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதுக்கு ரூல்ஸ் சொல்லணும்ல. இப்போ லக்னம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது விதி, அது பேட்டர்ன். ஒரு லக்ன ரீதியாக 5, 9 உண்டானவர்கள் உங்களுக்கு பாவையாக இருந்தாலும் யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர் அப்படிங்கிறது ரூலு. இந்த விதி அப்படிங்கிறது நம்ம எங்கே பிறந்திருக்கோம், எந்த ஊரில் பிறந்திருக்கோம், யாருக்கு பிறந்திருக்கோம், நம்ம யாரோட பயணிக்கணும், நமக்கு என்ன கொடுப்பனங்கிறத ஆல்ரெடி பிறப்பதற்கு முன்பே எழுதி வைத்து அனுப்பப்பட்டது விதி. இந்த சந்திரன் என்பது இது எண்ணங்களை சார்ந்ததுன்னு ஜோதிட ரூல் சொல்லுது. ஆனால் இப்போ லக்னம் பலமா ராசி பலமானா இதை நீங்கள் பிரிக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் எத்தனை இருக்குதோ அப்போ லக்ன பாவம் பலமாக இருக்கும். நீங்கள் ராசி கூட அதிகமான கிரகங்கள், இப்போ நம்ம தங்கபாண்டியனையா சொன்னார் இல்லையா, அவர் ரூல் சொன்னார். என்ன சொன்னார்? என் லக்னத்தை குரு சனி கேது பார்த்துச்சு, இந்த 3 சேர்ந்த வயசுக்கு மேலே தான் நான் ஒரு துறையில் சைன் பண்ணேன்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி லக்னத்தில் எத்தனை கிரகம் இருக்கோ, லக்னத்தை எத்தனை கிரகங்கள் ஆட்கொள்கிறதோ அதன்படி தான் வேலை செய்யும். இப்போ ராசியில் எனக்கு லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை, லக்னத்தை எந்த கிரகமும் பார்க்கல, அப்போ எவனுமே என்னைய பார்க்க மாட்டேங்கிறான், எவனுக்குமே நான் என்ன சொன்னாலும் நன்றி இல்லை, எவனுக்கு நான் போய் செஞ்சாலும் நான் வழியில் போய் உதவி செஞ்சாலும் திருப்பி என்னை யான்னு கூட கேட்க மாட்டேங்கிறான். நன்றி கெட்ட உலகம் இது, அப்படியெல்லாம் நம்ம தத்துவம் பேசிகிட்டு இருப்போம். அது ஏன்னா நம்மை லக்னத்தை யாரும் பார்க்கவில்லை, அதனால அவனும் பார்க்கவில்லை. இதுதான் இது. ஆனால் சந்திரனோடு அதிகமான கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த ராசிங்கிறது தன்னுடைய எண்ணங்கள் புதுசாக செயல்படும். விதியில் இல்லை, ஆனால் எண்ணம் அதையெல்லாம் அடையணும், அதையெல்லாம் பார்க்கணும், இதையெல்லாம் செய்யணும், இவங்கள மாதிரி இருக்கணும், இந்த கிரகத்து மாதிரி செய்யணும்னு மனசு ஆசைப்படும். ஆனால் விதியில் இருந்தால் இயல்பாக அதெல்லாம் இருக்கும். லக்ன ரீதியாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் இயல்பான ஒரு குடும்பத்திலேருந்து நம்ம பிறந்திருப்போம், ஆல்ரெடி நமக்கு அந்த அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். ஆனால் லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை, லக்னத்தை எந்த கிரகமும் பார்க்கல அப்படிங்கும்போது ராசியின் அதிகமாக இருக்கும் பொழுது அதையெல்லாம் அடைவதற்காக நம்ம மெனக்கெட்டு ஓடுவோம். நம்ம மனசு பரிதவிக்கும், எப்படி இவனாட்டம் வருது, எப்போ இவங்களாட்டம் நம்ம இது பண்ணுறது, எப்போ இவரை மாதிரி நம்மளும் இப்போ தங்கபாண்டியனை மாதிரி நம்மளை சுற்றி 10 பேர் எப்போ சுற்றிட்டு இருப்பான், இப்படிலாம் ஒரு ஏங்கிறதுக்கு உண்டான அமைப்பை சந்திரன் கொடுக்கறது. இவ்வளோதான் கான்செப்ட். அப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் இடம், இதை நீங்கள் எல்லா பாவத்துக்கும் வச்சுக்கலாம். இப்போ 5ஆம் இடத்துலையோ 5ஆம் அதிபதி கூடவோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்ததுன்னா இது ஒரு அருமையான விஷயம் இல்லையா? உங்களுடைய அறிவு உங்களை சுற்றிலும் நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அந்த கருத்தை ஆதரிக்கிறதுக்கு பல பேர், பூர்வ புண்ணியத்தில் பங்காளி அங்காளி பக்கபலமாக இருக்கிறது, இதெல்லாம் இருக்குமா இல்லையா? அப்போ 5ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்கலைன்னா நம்ம ஒரு அறிவு சொன்னால் கூட எவனும் கேட்க மாட்டானா இல்லையா? அப்படி ஆயிரும். அப்போது இங்கே இந்த சந்திரனுக்கும் லக்னத்திற்கும் ராசியா லக்னமான்னு பார்க்கறது இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போது இவன் ஒரு விஷயத்துக்காக ஓடுறான், ஜெயிப்பானா அப்படிங்கிறதுக்கு சந்திரனும், விதிப்படி நீ உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்கிறதுக்கு லக்னமும் பேசிக்காக எடுக்கிற ரூல். இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது இடையில. என்னென்னா, இப்போ லக்னத்தில் மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக அவன் எதுக்காக ஓடுறோம்னு அவனுக்கே தெரியாது. அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. லக்னம் மாந்தி பொருளாதாரம் வரும், பணம் வரும், எல்லாமே வரும். ஆனால் அவன் தனித்து விடப்பட்டவனாக யாருக்கிட்டையும் ஒட்டாத மாதிரி ஒரு தனியாக ஒரு விஷயங்களை போராடி வர்ற மாதிரிலாம் லக்னத்தில் மாந்தி இருந்தால் வரும்.
ஆனால் அதே சந்திரனோட மாந்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மனசு மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் லக்னத்தில் இருந்தால் நம்மளுடைய ஏ டு ஜெட் அனைத்துமே பாதிப்பை சந்தித்து தான் வெளிவர முடியும். அப்போது நம்மளுடைய பேச்சோ, நம்ம சுற்றி இருக்கிறவன், நமக்கு இருக்கிற சொத்து, நமக்கு பிறக்கிற புள்ள, நம்ம கல்யாணம் பண்ணடம், சம்மந்தம் பண்ணடம் எல்லாமே லக்னம் மாந்தி ஒரு பிராபலங்களை சந்தித்து தான் வெளிவர முடியும். அதே சமயம் சந்திரனோடு மாந்தி இருக்குமே ஆனால் சிம்பிளான விஷயம், அந்த நேரத்துக்கு தான் இருக்கும், மனசை மட்டும்தான் பாதிக்கும், மற்றது எல்லாமே இருக்கும். மற்றது எல்லாமே இருக்கும். மனசு அப்பப்போ சஞ்சலப்படும். நம்ம அதில் மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, விடுறா, லக்ன ரீதியாக இருக்கு இல்லையா, அப்போ என்னென்ன, அட விடுறா, பார்த்துக்கலாம், விடுறா, விடு, 2 நாள் ஆனாதான் சரியாயிக்கும், பொறுமையாரு அப்படின்னு ஒருத்தவங்க தட்டி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் லக்னத்தில் இருக்கிறதுக்கு தட்டி கொடுக்க ஒரு நாய் இருக்காது. இதான் லக்ன மாந்தி இருக்கிற ஒரு விஷயம். அப்போது லக்ன ரீதியாக பார்ப்பதற்கும் ராசி ரீதியாக பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் சந்திரன் அடிப்படையாக அப்படின்னா தசாபுத்தி சந்திரன் அடிப்படையாகத்தான் எடுக்கிறோம். ஆனால் இயங்கிறது லக்ன ரீதியாகத்தான் இயங்கும். அதுக்கு நிறைய ஜாதகங்கள் இருக்குது. இப்போது நான் அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம், எனக்கு இப்போ போன வாரம் ஒரு ஜாதகம், 21 வயசு பொண்ணோட ஜாதகம், விருச்சக லக்னம். நீங்கள் பாருங்கள், ஒரு பலன் எடுக்கிறதுல எவ்வளோ ஒரு குளறுபடி, எவ்வளோ ஒரு தடுமாற்றங்கள் ஏற்படுதுங்கிற ஒரு விஷயத்த நானே பார்த்தேன். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு ஜோதிடத்தை எடுத்து பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கு இது எந்த அளவுக்கு நமக்கு காலம் வரி விடும்னு நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். விருச்சக லக்னம், கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம். இந்த உத்தர நட்சத்திரம்னா கன்னி ராசியில் கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் இருக்குது. சூரியன் இருக்குது, புதன் இருக்குது, குரு இருக்கார், செவ்வாய் இருக்குது, சந்திரன் இருக்கார், கேது 12ல் இருக்கார். இத்தனை அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் இருக்குது 11ல். விருச்சக லக்னம் பிறக்கும்போது என்ன சொன்னேன், உத்தர நட்சத்திரம்னு சொன்னா சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை இல்லையா. 21 வயசு பொண்ணுக்கு அவ்வளோதானே, செவ்வாய் திசை தானே. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த பொண்ணு பிறக்கிறதுல இருந்தே பார்த்தீங்கன்னா பொண்ணு ஜாதகம் தான். பொண்ணு ஜாதகம் பேசாதுங்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு ஜாதகத்தை எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 21 வயசு ஆகுது, செவ்வாய் திசை ஃபைனலுக்கு வந்துருச்சு. செவ்வாய் உட்கார்ந்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம், சூரியனுடைய சாரம், சூரியனோடவே இருக்குது செவ்வாய். செவ்வாய் திசைக்கு பலன் சொல்லலாம். ஒரு திருமணத்திற்கு வருது இந்த ஜாதகம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை, லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை. 1, 5, 9லேயும் கிரகம் இல்லை, 5, 9ம் காலி, லக்னமும் காலி. ஆனால் ராசி கூட எத்தனை கிரகம் இருக்குது, இன்னும் 5 கிரகம் கூட இருக்குது. அப்போ இந்த 5 கிரகமும் அந்த சந்திரனை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை. அப்போ அந்த எண்ணங்கள் லக்னத்துக்கு 11னா, லக்னத்துக்கு 11, லக்னாதிபதிக்கு அது பகை வீடு. அப்போ 10ஆவதுக்கு இந்த தசாபதி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே லவ் மேரேஜ், எல்லாருமே ஜாதி மாற்றி திருமணங்கள், நல்ல ஒரு ஜாதி, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறவங்க, ரோட்டு மேலே ப்ராப்பர்ட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாருமே யாருமே முறையான திருமணம் இல்லை. முறையாக மேடை ஏறி திருமணங்கிறது, பத்திரிக்கை அடிச்சு திருமணங்கிறது யாருக்குமே இல்லை, அவங்க பரம்பரையிலேயே இல்லை. அப்போது ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதியும் அங்கே உட்காந்துட்டாரு குருவும், 9ஆம் அதிபதி சந்திரனும் அங்கே உட்காந்துட்டாரு, லக்னாதிபதியும் அங்கே உட்காந்துருந்துச்சு, மூத்த சகோதர பாவமும் அங்கேயே உட்காந்துருக்கான், புதன் அந்த இடத்துலையே இருக்கான். ஆத்தா இறக்குது, 5 மாதம் ஆகுது ஆத்தா இருந்து, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி 4 மாதம் ஆகுது, பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். ஒரே மாதத்தில் ஆத்தா இறந்து ஒரே மாதத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த 11ஆம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வேலை செய்யுது, காலபுருஷனுக்கு 6ங்கிறதும் வேலை செய்யுது. செவ்வாய், இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா செவ்வாய் யோகி. இந்த யோகி அவயோகியை வச்சு ஈஸியாக ஒரு லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல இந்த 6 கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் நீங்கள் பார்க்கும்போது செவ்வாய் அஸ்தங்கம் ஆயிடுச்சு. ஆனால் செவ்வாய் தான் யோகி. யோகாதிபதியோட திசையில் பூமி வாங்குவேன், சகோதரனால் ஆதாயம் எல்லாம் சொல்லணுமா இல்லையா. விருச்சக லக்னம், செவ்வாயும் அஸ்தங்கம், புதனும் அஸ்தங்கம், சூரியனோட 2 கிரகமும் அஸ்தங்கம் ஆயிடுச்சு.
பாதகாதிபதி சாரம் ஏறி மற்ற கிரகங்களும் உட்கார்ந்துருக்குது. அப்போ இங்கே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வீடு, முன்னாடி இருக்கிற வீடு பொண்ணு மாதிரி காசு, ரோட்டு மேலே இருக்கிறது காசு இருக்கிறதெல்லாம் விற்றுட்டாங்க. பின்னாடி இந்த செவ்வாய் திசையில் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சிமெண்ட் சீட்டு வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க. அந்த சொத்தினுடைய மதிப்போ அந்த சொத்தை வேல்யூவாக காட்டவோ அவங்களால முடியல. ஆனால் அந்த புதன் வீட்டில் இருக்கிறதுனுடைய காரகம், அவங்க தாத்தாலாம் நாடக நடிகர். நாடக நடிகர் அப்படிங்கிறத மீறி அவங்க பரம்பரைங்கிறது ஒரு நல்ல பரம்பரை, தாத்தங்காலத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த பொண்ணு பிறந்ததுலேருந்து தாத்தா காலத்துல இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறுது ஒரு ஜாதகம், தசாபுத்தி. அப்போ லக்ன ரீதியாக மாறுவதற்கு இது ஒரு முழு உதாரண ஜாதகமாக இருக்குது. இப்போ செவ்வாய் திசை 7 வருஷம் நடக்குது. எல்லாமே லவ் மேரேஜாக இருந்தாலும் இதில் சுக்கிரன் மட்டும் 10ஆம் இடத்துல இருக்காரு. நம்ம ரூல் ஒன்று அங்கே வேலை செய்யணுமே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுயசாரத்தில் பூரத்தில் திதிசூன்யத்தில் இருக்குது. சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் 2ஆம் இடத்துல மாந்தி இருக்குது. அதற்கு திரிகோணத்தில் ராகு இருக்கார். சுக்கிரன் ராகு மாந்தி. அப்போ அத்தைகளெல்லாம் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் பிறந்த பொண்ணுகள்லாம் நல்லபடியாக தான் கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க. சரிங்க, இவங்க அத்தை என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இந்த பொண்ணோட அத்தை என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 12 வயசுலேயே ஒரு லாரியில் பின்னாடி கம்பி ஏறி இறந்துருச்சு. 12 வயசில் அவங்க நாத்தனா பொண்ணு கூட போய் டயரில் விழுந்து 2 பேரும் ஒன்றா இறந்துருக்காங்க ஸ்பாட்லேயே 12 வயசில். அப்போது அத்தை வர்க்கங்களை இந்த பொண்ணோட அத்தையும் பாதிச்சு, அந்த குடும்பத்தில் யாருக்குமே நல்லபடியாக திருமணம்ங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு யோகாதிபதியோட தசாபுத்தி நடந்தும் கூட, ஒரு யோகியுடைய தசாபுத்தி நடந்தும் கூட அவன் 6ஆம் அதிபதி வேலையைத்தான் செஞ்சிருக்காரோ தவிர 11ஆம் இடம் இருக்கும்போது ஆசைகளும் எண்ணங்களும் இப்போ நல்ல நல்ல இடங்கள்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு திருமணத்துக்கு வந்தாலும் அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்வதற்கான எண்ணமே இல்லைன்ட்டான். ஒரே பேச்சில் திருமணம் பண்ணுறதுக்கான எண்ணமே இல்லைன்ட்டான். அப்போ செவ்வாய் 11ல் உட்காந்து இன்னும் 4-11 வரைக்கும் திசை நடக்கும்போது இந்த பொண்ணுக்கு எண்ணங்களும் ஆசைகளும் 6 கிரகத்தோட எண்ணங்கள் மாதிரி தானே இருக்கும். ஆனால் செவ்வாய் அஸ்தங்கம் ஆகி போச்சு. லக்னாதிபதி அஸ்தங்கம், தசாநாதனும் அஸ்தங்கம். அப்போது என்ன வேணும்னு அதுக்கு தெரியாது. இங்கே பாயிண்ட்டு, ஒரு கிரகம் முதல்ல யோகி, லக்னாதிபதி, 6ஆம் அதிபதி, அவர் போய் உத்தர நட்சத்திரத்தில் அரசாங்க வேலையில் இருக்கான்னு சொல்ல முடியுமா? அரியர் எதில்? பிஏ ஹிஸ்ட்ரியில் அரியர் வச்சு பாஸ் பண்ணி இந்த பொண்ணை கொண்டு போய் கவர்மெண்ட் வேலைக்கு போவான்னு எப்படி செவ்வாய் திசையில் சொல்கிறது? யோகினா நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன். யோகாதிபதி எப்படி இருந்தாலும் யோகத்தை செய்யும் போமே. இந்த ஜாதகத்தில் ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன், அஸ்தங்கமான கிரகம் வேலை செய்யுமா அப்படின்னு நான் யோசிச்ச பார்த்தேன் பாருங்க, டோட்டலாக டேமேஜ். அப்போது இப்போ ராகு திசை, சரி ராகு திசை நான் சொன்னேன் 4-11க்கு மேலே 2025க்கு மேலே ராகு திசை வரப்போகுது. அவயோகி சாரத்தில் இருக்குது ராகு, கேது நட்சத்திரத்தில் இருக்குது, 18 வருஷம் திசை நடத்த போகுது. அப்போது ராகு திசை வந்தோடனே இந்த பிள்ளைக்கு டோட்டலாக எல்லாமே மாறும் அப்படின்னு யோசிச்சா, அவர் அவயோகி சாரத்தில் இருக்காரு, எப்படி இந்த ராகு வேலை செய்யும் அப்படின்னு எனக்கு அது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போது ஒரு ஜாதகம் லக்னப்படி 1-5-9 எந்த கிரகமும் இல்லாத போது, எந்த கிரகமும் பார்க்காத போது, ராகு கேதுகள் கூட பார்க்கல, லக்னத்தை பார்க்காத போது அவளுடைய விதி என்னன்னு அவங்களுக்கு தெரியல. நம்ம இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருந்து பிறந்திருக்கோம், நம்மளுடைய பாரம்பரியம் இப்படி, இத்தனை பேர் இப்படி ஆயிட்டாங்க, நம்மளால ஒரு கௌரவமாக நம்ம குடும்பத்தை நம்ம ஜாதியை நிலநாட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து அதுக்கு இல்லை. ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எல்லா பிள்ளைங்க மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்குதோ தவிர மனசு தான் நினைக்குது. இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, 5ஆம் பாவம் சொத்து மட்டும் இல்லை, 5ஆம் பாவம் காதல் இல்லையா? 5 ஆத்மார்த்தமான காதல்னா 5, ஆத்மார்த்தமான காதல்னா உண்மையான காதல், தெய்வீக காதல்னா 5. அது இப்போ அந்த 5ஆம் இடத்து அதிபதியோடு அல்லது லக்னாதிபதியோடு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்ததுன்னா, ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தாலோ ஒருத்தர் லவ் பண்ணாலோ அதை உயர கொடுத்து லவ் பண்ணுவாங்க. என்னதான் சொத்து சுகம் இல்லைனாலும் அந்த கொடுத்த வாக்குக்காக அவங்க கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் சந்திரனோடு சுக்கிரனோ 5ஆம் அதிபதிகளோ இருக்குமே ஆனால்
அந்த காதலை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, சூழ்நிலைக்கு ஒத்தவாறு, திசாநாதனுக்கு ஒத்தவாறு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிற தன்மையை சந்திரன் கொடுப்பார். இப்போ லக்னத்துக்கு ராசிக்கு எப்படி பலன் எடுக்கிறதுன்னு தெரியுதா? ஒரு சுக்கிரன் புதன்லாம் 5ஆம் அதிபதியில் சந்திரனோட உட்காந்து தசாபுத்தி நடத்துதுன்னா இந்த பிள்ளை லவ் பண்ணி தான் ஓடி போகும் அப்படின்னா இந்த பிள்ளைய மாற்ற முடியும்னு அடித்து சொல்லலாமா இல்லையா? ஆனால் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோட லிங்க் ஆகிருந்ததுன்னா மாற்ற முடியுமான்னு காம்ப்ரமைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சிறப்பு. அப்பன் தொங்குறனே. நான் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன். அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவ்வளோ கவுன்சிலிங் நீங்கள் கொடுங்கன்னு 2 பேரும் உட்காந்து அழுகுறாங்க. நீங்கள் பேசவே பேசாதீங்கண்ணே. நானும் 3/4 மணி நேரம் பேசினேன். 3/4 மணி நேரம் பேசினேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவள் ஆரம்பத்திலே நின்னான். இவங்க அப்பா அம்மா, ஏங்க நாங்களாம் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்துட்டோங்க, இதையெல்லாம் திருத்த முடியாதுங்க அப்படின்னாரு. நீ போயிட்டீனாம்மா நாங்கள் 2 பேரும் ஃபேனில் வேட்டியை போட்டு தொங்க வேண்டியதாங்கிறார் அவங்க அப்பா. நீங்கள் தொங்குறனா தொங்குங்கப்பா, நான் அதுக்கப்புறம் போகிறேன் அப்படிங்கிறான். நீங்கள் தொங்குறனா தொங்குங்கப்பா, அப்புறம் நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பண்ணலன்னா நான் இருக்கேன். நீங்கள் தொங்குனா நான் என்ன பண்ண முடியும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்னு கேட்குறான். அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு விதி இருந்தால் நடந்துட்டு போகுதுங்கிறான் என் முன்னாடி. நான் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அப்புறம் ஆரம்பித்தேன் ஜோதிட ரீதியாக என்னென்ன பண்ணணுமோ எல்லா வேலையும் போட்டு, இங்கே பாரு அடுத்து என்னென்ன அனுபவிக்க போகிறேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு அவளை கன்ஃபியூஷன் பண்ணி ஒரு வழியாக கொண்டு வந்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு போனான். ஆனால் கடைசியில் பார்த்தாலும் அவன் நினச்ச பிள்ளை தான் கட்ட முடிஞ்சுது. அவன் அந்த புள்ள நினச்ச பையனை தான் கட்டினான். இவங்க தான் மாறினாங்களோ ஒழிஞ்சு அவன் மாறல. ஆனால் 1 வருஷம் தள்ளி போட்டான். அன்னைக்கு போகிற புள்ள 1 வருஷம் தள்ளி போட்டான். இவங்களாம் அரேஞ்சு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்து நின்னதுக்கு காரணம் 5ஆம் அதிபதியினோட வலு. 5ஆம் அதிபதியோட காதலோட பாவிகளோ தசாநாதன்களோ உட்கார்ந்து தசாபுர்த்தி நடத்தும் பொழுது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு. இதே சந்திரனோட சுக்கிரனோ புதனோ காதல் கிரகங்களோ இருந்து பாருங்க, நீங்கள் யார் சொல்கிறாங்களோ அது பேச்ச கேட்கும். முள்ளால் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு பையன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குதுன்னா இதையும் நான் நிறையா பண்ணியிருக்கேன். இன்னொரு பையனை கொண்டு வந்து ஃபோட்டோவை காட்டி இந்த பையன் நல்லா இருக்கான், இவன் ஸ்டேட்டஸாக இருக்கான், வெளிநாட்டில் இருக்கான் அப்படின்னு காரு பங்களா ஃபோட்டோ இதெல்லாம் காட்டுங்க, அந்த பையனை பேச சொல்லுங்கள், இந்த பையனை மறந்துடுவான்னு சொல்லிலாம் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் நிறையா பேர்த்த. இது என்னென்னா சந்திரனால் வரக்கூடிய யோகங்களும் பாக்கியங்களும். அப்போ இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த யோகி அவயோகியில் ரொம்ப மைண்ட் ஒரு ஜாதகம் அப்போ லக்ன ரீதியாக இயங்குதா, ராசி ரீதியாக இயங்குதா, தசாநாதன் ரீதியாக இயங்குதா, கோட்சார வழி நடத்துதா, இல்லை அதையெல்லாம் மீறி யோகாதிபதிகள் வந்து வேலை செய்கிறாங்களா அப்படின்னா, ஒரு யோகாதிபதியினுடைய சாரம் ஏறி கேந்திராதிபதிகளோ திரிகோணாதிபதிகளோ தசை நடத்துனாங்கன்னா இன்னும் இருக்குது. இந்த அதாவது 5 கிரகங்கள் இருக்குது இல்லையா, சுப கிரகங்கள் 5, பஞ்சமகாபுருஷ யோகம்னு ஒன்று வச்சுருக்காங்களா ஜோதிடத்தில். அந்த கிரகங்கள் எல்லாம் இந்த யோகிசாரம் ஏறி திசை நடந்தினாலும் சரி, கேந்திராதிபதிகள் யோகிசாரம் ஏறி திசை நடத்தினாலும் சரி, திரிகோணாதிபதிகள் அந்த யோகியுடைய சாரம் ஏறி திசை நடத்தினாலும் அவனுக்கு அரசனை போல் வாழ்வு உண்டுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அப்போது அந்த கிரகத்தோட தசா புத்தி வரணும். 70க்கு மேலே அது வர்றது வேஸ்ட்டு. இப்போ அவயோகி சாரத்தில் உட்கார்ந்து ஒரு கிரக தசை நடந்தனா இதே பலன் தானா அப்படின்னா, அவயோகத்தை ஒரு அவயோகி யோகி சாரம் ஏறிடுச்சு அப்படின்னா அது யோகமான பலனை தான் கொடுக்கும். அதே ஒரு யோகாதிபதி அவயோகியோட சாரம் ஏறுச்சுன்னா அந்த யோகம் நமக்கு முழுமையாக கிடைக்காது, கொஞ்சம் கூட கிடைக்காது. ஆனால் அவயோகத்தை செய்ய மாட்டார், ஆனால் யோகமும் கிடைக்காது. 16 வருஷம் 19 வருஷம் வீணாக போகும். ஒரே இடத்துல இருந்து அதே சம்பளமுங்க, அதே வாழ்க்கைங்க, அதே தாங்க அதே வீடுங்க, ஒரு பெயிண்ட் கூட அடிக்க மாட்டாங்க அந்த வீட்டுக்கு. வாடகை வீட்லேயே இருந்து வீணாக போவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 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 குறிப்பிட்ட தசாபுத்தி வரைக்கும் நீ என்ன குட்டிகரன் அடிச்சிங்கனாலும் நமக்கு எதுவும் வேலை செய்யாது. நமக்கு யாரும் நம்மளை எங்கே இருக்கின்னு கூட கேட்க மாட்டான். இதெல்லாம் என்னென்னா ஒரு அவயோகியினுடைய சாரம் ஏறி நீங்கள் ஒரு பொண்ணு ஒரே பொண்ணு 2 கல்யாணம் பண்ணுது. ஒரே நட்சத்திரத்துக்காரனா 2 தடவை கல்யாணம் பண்ணுது. முதல்ல பண்ண பையனும்
அதே நட்சத்திரம் தான். ரெண்டாவது பண்ணுற பையனும் அதே நட்சத்திரம் தான். முதல்ல பண்ணுறவங்ககிட்ட சித்திரவதை அனுபவித்து டைவர்ஸ் வாங்குறான். குழந்தை இல்லை, டைவர்ஸ் வாங்குறான். கிட்டத்தட்ட 6 வருட காலம் அவனோட குடும்பம் நடத்துகிறான், முடியல, டைவர்ஸ் வாங்குறான். திருப்பி கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் ஜாதகத்தை பார்த்தா அதே நட்சத்திரம். தூக்கிட்டுடியான்ட்டா. அக்கா நான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஜாதகத்தை நம்பலக்கா, ஏற்கனவே பட்டுட்டோம், 2வது மேரேஜுக்குலாம் ஜாதகம் பார்க்க தேவையில்லைன்னு நான் இங்கே விட்டுட்டேன். இப்போ தான் இவரோட ஜாதகம் எனக்கு கிடச்சிது, பார்த்தா அதே நட்சத்திரங்க்கா, மறுபடியுமாக்கா அப்படின்னு வந்தா. அப்படி அல்ல, உன்னுடைய யோகாதிபதி, இப்போ உன்னுடைய நட்சத்திரம் அவருக்கு யோகாதிபதியுடைய நட்சத்திரம், யோகியுடைய நட்சத்திரம். இந்த பிள்ளையுடைய நட்சத்திரம் அவனுக்கு யோகி. முதல்ல கல்யாணம் பண்ணவனுக்கு அவயோகி. இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ ஜாதகம் என்னாச்சு? அப்போது இது வந்து நிறைய இடத்துல பேசும். நம்மளுடைய ஆசிரியர், நம்ம ஒரு ஆசிரியர்கிட்ட போய் இப்போ நம்ம ஜோதிடமே கற்றுக்குறோம், ஸ்கூலில் போய் 1வது 2வது பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம்னாலும் நம்மளுடைய ஆசிரியர் நம்மளுடைய அவயோகி நட்சத்திரத்தில் இருந்தால் கனெக்டே ஆகாது. இன்னொருக்க சொல்லுங்க, புரியவே மாட்டேங்குது மையன். அதே யோகியுடைய நட்சத்திரமாக இருந்து பாருங்க, சும்மா சொல்லும்போது தலையத்தான் ஆட்டிட்டு போவாங்க, பார்த்தா அப்படியே ஒப்பிப்பாங்க. இதெல்லாம் யோகிக்கு பேசும். இது நமக்கு பிறக்கிற குழந்தைக்கும் பேசும். நம்ம கல்யாணம் இங்கே பாருங்க, திருமண பொருத்தத்தில் சின்னதாக 1000 விஷயங்கள் இருக்குது. தசவித பொருத்தங்கிற அதை பார்க்கவே வேணான்னுலாம் ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்குது. அது வேற கான்செப்டு, அது அவர்கள் கற்று உணர்ந்தது. அடுத்தது கிரக ரீதியான பொருத்தம், சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கு பொருத்தம், குருவுக்கும் பொருத்தம், திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் பொருத்தம், இப்படி எல்லா பொருத்தமும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த யோகியுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து கிரகம் திசை நடத்துகிறதா அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு ஓரளவு ஒரு பார்த்து பாருங்களேன், செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். எதுவுமே இல்லை, ஒரு ஜாதகத்தில் எல்லாமே கெட்டு போச்சு, 1 5 9 கிரகம் இல்லை, ஆனால் அந்த பிள்ளை வாழ துடிக்குது அப்படின்னா, இவளுக்கு ஒரு யோகாதிபதியோட காலமே இல்லை அப்படின்னா, அந்த இவளோட யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பாருங்க. அல்லது இவளுடைய யோகாதிபதி நட்சத்திரத்தோட தசாபுத்தி அவனுக்கு நடந்து பார்க்கட்டும், வேணுங்கிறத அந்த பிள்ளைக்கு வாங்கி தருவான். இதை நான் அனுபவ ரீதியாக நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ பண்ணுற திருமணம், நீங்கள் ஜோதிட ரீதியாகவே திருமணங்கள் எல்லாம் பாருங்கள், எல்லாமே பண்ணுங்க. இந்த விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அவ்வளோ இதாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ என் பொண்ணுக்கே பார்த்தீங்கன்னா, நான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது இந்த யோகி அவைகளையும் நான் எடுக்கவே இல்லை. நெசமா நான் படிக்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. நான் அந்த பாரம்பரியத்துக்குள்ளேயே தான் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓடிட்டு தான் இருப்பேன். அதுலேயே என்னால் இன்னும் கண்டுபிடிக்கலாம் முடியல. இன்னும் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு செவ்வாய் அவயோகி, தனுசு லக்னம் செவ்வாய் அவயோகி. என் பொண்ணுக்கு நீங்கள் அங்கே இங்கே ஏன் போகணும்? என் மாப்பிள்ளை சித்திரை நட்சத்திரம், அவயோகி செவ்வாய், சித்திரை நட்சத்திரம் என் மாப்பிள்ளை. எப்படி இருக்குன்னு பாரு. இன்னைக்கு வரைக்கும் அவரை மதிக்கவே மாட்டேங்கிறா. அவயோகி என்ன சொன்னாலும் முதல்ல நம்பாது, என் வாழ்க்கையே போச்சும்பா. இன்னைக்கு வரைக்கும் மரியாதையாக கூப்பிட்டு நான் பார்த்ததில்லை. அப்போ என்ன சொன்னாலும் அது புரியல. இதனால அவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனையும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த யோகி அவயோகிக்குள்ள உள்ள வர்றேன் நான், என்னடா புரியலையே அப்படின்னு. அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கணும்ல. என் மாப்பிள்ளைக்கு யோகாதிபதி குரு, இவ புனர்பூஷ நட்சத்திரம். என்ன தொழில், கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு வேலை பிடிக்கலன்ட்டாள். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், இராணுவ தளவாளங்களில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், சென்ட்ரல் கவர்மெண்ட். கல்யாணம் தாலி கட்டினோன்னே எனக்கு வேலை பிடிக்கலன்ட்டாரு. அவயோகி வீட்லேயே உட்காந்துட்டு 3 வருஷமா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லக்னாதிபதி அஸ்தங்கம், லக்னாதிபதியும் தொழில்ஸ்தானாதிபதியும் ஒரே கிரகம் அஸ்தங்கம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அஸ்தங்கம் பெற்ற கிரகத்துக்கு தெரியாது இல்லையா, தெரியல. அப்போது சாப்பாடு 3 நேரம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருங்கங்கிறாங்க வீட்டில். ஜாலியாக எப்படி ஒரு ரூம்குள்ளே இருக்கிறது? இங்கே ஒன்று இருக்குது இல்லை, இது தனுசு லக்னம், சும்மா இருக்குமா? புனர்பூஷம், கௌரவம்லாம் எப்படி சம்பாதிக்க, இந்த வயசில் படுத்துக்கிட்டு சாப்பிட்றியா அப்படி இப்படின்னு அவளை அசிங்கப்படுத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டான். ஆனாலும் இவளுடைய நட்சத்திரம் அவளுக்கு யோகாதிபதியோட நட்சத்திரங்கிறதுனால டெலிவரிலாம் முடிஞ்சு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுலேருந்து தனிப்பட்ட முறையில் சொந்தமாக சொத்துங்கிறது, அந்த சொத்தை அழகா தோப்பு துறவாக்கி
ஒரு சம்பார்த்தனை ஆக்கி இன்னைக்கு டெய்லியும் ஒரு ஒரு 5000 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு தோட்டத்துக்குள்ளேயே ஒரு பூத்தோட்டத்து பூவை உருவாக்கி மல்லிகைப்பூ வச்சு ஆடு மாடு நாட்டு மாடுகளை வச்சு நாட்டு சம்பந்தப்பட்ட அதாவது ஆர்கானிக் முறையில் அந்த ஜாதகத்தினுடைய ஒரு விதி சூரியனுடைய ஆதிபத்தியம் குருவினுடைய ஆதிபத்தியம் ஆர்கானிக் முறையில் நம்ம ஒரு பாரம்பரிய முறைப்படியில் இன்னைக்கு அவங்க வந்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவளுடைய யோகாதிபதி நட்சத்திரம் அவளுக்கு ஃபேவராக இருக்குது. அவருடைய அவயோகி நட்சத்திரம் இவளுக்கு சித்திரவதை பண்ணுற மாதிரியே இருக்குது. இதை சாட்டிஸ்ஃபைடே பண்ண முடியல. ஒரே ஒரு சின்ன விஷயம் எங்கேயும் செவ்வாய் அவளுக்கு நீசம். அந்த விதத்தில் திட்டிக்கிட்டே நாளும் குடும்பம் நடத்துகிறான். அவ்வளோதான். செவ்வாய் நீசமாகலைன்னா கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் தான். ஒரு ஜாதகம் நம்ம பொருத்தம் 1-5-9 தான் பார்ப்போம். நல்ல பையன், அருமையான பையன், எல்லாம் ஆட்சி விட்டுருக்கு. சுக்கிரன் ஆட்சி, 9ஆம் இடம் சூப்பராக இருக்குது. பூர்வ புண்ணியத்தில் சனி ஆட்சி, லக்கணத்தில் சந்திரன், அப்படி தானே அருமையான பையன், நல்ல வேலை, இப்படி தானே பார்ப்போம். தோட்டம் துறவு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் சந்தித்த பிரச்சனை நான் ஹிஸ்ட்ரியில் பார்க்காத சம்மந்தப்பட்ட சம்பந்திகளோட பிரச்சனை. அப்போது இதில் ஜாதகத்தை மீறி தசாபுத்தியை மீறி சின்னதாக ஒரு யோகி அவயோகி மட்டும் எடுத்துடலாமான்னா அந்த கிரகம் அஷ்டங்கம் ஆகுதா நீசம் ஆகுதா அது பகை கிரகமா அடுத்து அது ஒரு வேலை செய்யும். அப்போ நம்ம என்னென்னா அப்டேட் ஆகி போய்கிட்டே இருக்கணும் போல இருக்குது ஒரு ஜாதகத்துக்குள்ள. டக்குன்னு ஒரு ஜாதகத்துக்கு ஒரு முடிவே சொல்ல முடியல. நம்ம ஒரு தசாபுத்தியில் ஒரு கிரகத்துக்கு பலன் சொன்னோம்னா அங்கே போய் வழிபாடு பண்ணுன்னா செக்கப் போகிறோம். நமக்கு ஒரு 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 ப்ராப்ளம் இருக்குது, மாத்திரை போட்டு பார்க்குற கேட்கல, நம்ம ஒரு செக்கப் போகிறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா இன்னொரு பிரச்சனை வரும். அப்போது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து சாப்பிடும் போதே இன்னொரு உறுப்பு நானும் கெட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது. அதான கான்செப்டு. ஒரு உறுப்பு மட்டும் பாதிக்கல, பக்கத்தில் நானும் பாதி டேமேஜ் ஆகிட்டேன்னு சொல்லுது. அதுதானே. அப்போது இவங்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்டு எனக்கு இன்னொன்றும் போச்சுன்னு சொல்கிறோம். அதுவும் ஒரு வகையில் இன்றைக்கி உண்மைதான் மருத்துவத்தில். ஆனாலும் நமக்கு 2-3 ஸ்பாட் சேர்ந்து கெடுதுன்னு தானே அர்த்தம். 2-3 கிரகம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு போனோம்னா ஒரு தசாபுத்தின்னு போனோம்னா அதற்கு மட்டுமே பரிகாரம் இல்லாமல் அதனோடு இருக்கக்கூடிய கிரகங்களும் சேர்ந்து இயங்குங்கிறத மனசில் வச்சு தான் பலன் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு இதை எந்தெந்த இடத்துல அந்த பொருத்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அழகா ஐயா சொன்னார். இப்போ செவ்வாய் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் சொத்துக்கள் வாங்கலாம் அப்படின்னு. இது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சுக்கிரன் குரு வீட்டில் சுக்கிரன் வீட்டில் இருந்தாலே அழகான லக்ஸரியான வீடெல்லாம் அமையறத நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஜாதகம் கற்றுக்கொள்வது சாகிற வரைக்கும் ஜாதகம் மூணு பிறவி வேணும். ஜாதகத்தை முழுசாக படித்து முடிக்கிறதுக்கு 3 பிறவி வேணும். லக்கணத்தினுடைய பலன் தான் சிறப்பு அப்படின்ற விஷயத்தில் நல்லா நிறையா பேசியிருந்தாங்க. நிறைய கருத்துக்கள் நான் கொஞ்சம் வெளியே இருந்தனால அக்கா பேசுனதை கவனிக்க முடியல. பட் எப்போவுமே சரவடி தான். 40 நிமிஷம் அடித்து பிரிவிரின்னு பிரிச்சிட்டிங்க. வாழ்த்துக்கள். 30 ஐயா 7 நிமிஷம் அடுத்த மாதம் தர்றாங்கய்யா. சரிங்களா? அப்போது அக்கா அவர்களுக்கு அரசு ஆசிரியர் பிரபாவதி மேடம் அவர்கள் மணிமேலை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார். நம்மளுடைய மீட்டிங் ரெகுலராக வந்துட்டுருக்காங்க. யார் 12 மீட்டிங் ரெகுலராக வர்றீங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக ஒரு உயரிய பரிசு காத்திருக்கு. நாங்கள் ரெகுலராக நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னன்னா எந்த ஜோதிட கருத்தரங்களையும் கொடுக்காத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பரிசு. ஆனால் மீட்டிங் ரெகுலராக வரணும். இது எதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பயன்படுறதா இருக்கும். இதில் யார் ரெகுலராக வர்றாங்களோ அவங்கள குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்போம். அவங்களுக்கு வாழ்வில் மறக்க முடியாத ஒரு பெரிய கிஃப்ட் கண்டிப்பாக உண்டு. இலவசம் நான் எதுவுமே சொல்லலை, என்றைக்குமே இலவசம் கொடுக்கவே மாட்டேன். ஆனால் உங்களை ரெகுலராக வர வைக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். எனக்காக நான் சொல்லலை. ஜோதிட சம்பந்தமான கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஜோதிடம் எல்லார் வீட்லையும் இருக்கணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தனுடைய குழந்தைகளுக்குமே முதல்ல 12 ராசி 12 லக்கணம் 27 நட்சத்திரத்தை முதல்ல சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு ஏன் சொல்கிறேன்? நீங்கள் ஜோதிடராக இருக்கிறது முக்கியம் இல்லை. என் வேலையை என் பையன் பார்க்கக்கூடாது, அவன் கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கதையாகாது. உங்கள் வேலையும் சொல்லி கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். இது உங்களுக்கு உதவுதோ இல்லையே நாளைக்கு அவனுக்கே அது உதவியாக இருக்கும். ஆக நமக்கு இந்த தசாபுத்தி நடக்குது, அப்பா அன்னைக்கே இதை சொன்னார், நமக்கு இந்த பிரச்சனை வரும், இதை நம்ம சரி பண்ணணும்னு. இன்றைக்கி ஜோசிக்கார பசங்க எவ்வளோ பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க?
அப்போ நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த மாதிரி மாத கருத்தரங்கள் வாங்கன்றேன். பிரதி மாதம் 2வது சனிக்கிழமை எப்போவுமே செந்தூரான் அறக்கட்டளை 1000 வைஷ்யர் கல்யாண மகாலில் இந்த கருத்தரங்கை நடத்திக்கிட்டே இருக்கும். 12 மாதம் கரெக்டாக வர்றவங்களுக்கு வருட முடிவில் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நம்பர், அதனால தான் என்ட்ரி போடுங்கன்னு. அன்னைக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது அடடா நம்ம பேர் வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதனால என்னங்க, கண்டிப்பாக அது ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிட மாணவர்களாக இருந்தாலும் சரி, அது ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நான் சொல்ல ஜோதிடம் எல்லார் வீட்லேயும் இருக்கணுன்றக்காக சொல்கிறேன். சரி, அக்கா ரொம்ப அருமையாக பேசுனாங்க, வாழ்த்துக்கள் அக்கா. இன்னும் நீங்கள் மாதம் நம்மளுடைய கருத்தரங்குக்கு வந்து உங்களுடைய அப்படி எப்படி சொல்லணும்னா ஜெயலலிதா போல் அப்படி கர்ஜிக்கணும். ஏன்னா எங்களுடைய ஜெயலலிதா மணிமலை அக்கா தான். உண்மையாகவே எப்போவுமே ஆனஸ்ட்டு, ஒரு தைரியம், யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா தம்பி வாடான்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கு உள்ள ஒரு பெண்மணி. ஜோதிடத்தில் ஒரு தவறு நடக்கும்போது அதில் எங்கு தப்பு நடந்தாலும் அங்கே அந்த இடத்துல தட்டி கேட்கக்கூடிய தைரியம் மணிமேலைக்காக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ஜோசியக்காரரும் கிடையாது. ஏன்னா யாரை பற்றி தப்பாக பதிவு போட மாட்டாங்க. தப்புன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல ஒரு பதிவு வரும். கொஞ்சம் தைரியமாகவும் கொஞ்சம் பய உணர்வோடு அக்காவோட பயணிக்கிறது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னைக்கு தாந்திரிகத்துக்கு வர்றாங்கன்னு தெரியல. அக்கா தம்பி பாவம், சரிங்களா? அதனால் அக்கா உள்ளே வரமாட்டாங்க. இருந்தாலும் அக்காவுடைய பேச்சு நம்மளை எப்போவுமே சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நிறைய கருத்துக்களை கொடுத்ததில் அக்காவுக்கு ரொம்ப ஒரு நன்றிகள் பல. நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வருவாங்களாம். கண்டிப்பாக விரைவில் செந்தூரன் அறக்கட்டளையின் சார்பாக ஆன்லைன் வகுப்பு நடைபெறும் தாந்திரிகத்தில். அது டேட் இப்போ அலௌன்ஸ் பண்ணலை, எப்போன்னு சொல்கிறேன். இதில் இந்த வகுப்பில் சேர்றவங்களுக்கு நிறைய பல விஷயங்கள் கிடைக்க போகுது. என்ன சார் அப்படின்னா, ஜோதிடம் வேறு தாந்திரிக வேறுன்னு உங்களுக்கு நிறைய ட்ரிப் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த தாந்திரிக வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வகுப்பு. ஆன்லைனே எடுக்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் பட்டு டைரக்ட் தாங்க பிரச்சனையே. என்னென்னா டைரக்டில் வந்து பாவம் அவங்களுக்கு டைம் வர முடியல. ஏன்னா வீட்டில் சட்னி அரைச்சிக்கிட்டே அவங்களால பேச முடியல. டைரக்ட் வந்தால் வீட்டில் சப்பாத்தி சுட்டுக்கிட்டே அவங்களால இது பண்ணும் டைரக்டில். ஆனால் ஆன்லைனில் அப்படி கிடையாது. சட்னி அரைக்கலாம், தோசை ஊற்றலாம், ஆம்லேட் போடலாம், சரிங்களா? அதே மாதிரி 2 வீலர் மெக்கானிக் சரி பண்ணிக்கிட்டே சொல்லுங்கள் சார், ஆமாம் சார்னு வாங்க. ஒரு சில வாத்தியார் பாடம் எடுக்கும்போது ஒரு 5 பேர் இருப்பாங்க. சார் நீங்கள் சொல்கிறதான் கரெக்டுன்னு வாங்க. ஆனால் அங்கே ஒன்றுமே நடந்திருக்காது. அவன் ஹெட்செட்டில் மாட்டிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதே மாதிரி வீட்டு ஃபேனை ரிப்பேர் பண்ணிட்டு சரிங்க சார், ஆமாம் சார், என்ன நடந்துச்சுன்னு ஒன்று தெரியும். எங்கே அவன்ட்டு அதை மறுபடியும் கேட்டு பாருங்க, தெரியாது. கப்புன்னு என்ன பண்ணிடுவான், மியூட்டில் போட்டுருவான். இதே அவனோட ஜாதகத்தில் ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன பண்ண, டக்குன்னு ஹேண்ட் அப்படி கை தூக்குவார். என்னென்னா ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் உங்கள்கிட்ட கல்வி வந்து சேராது. அதனால தான் நேரடின்னு. ஆனால் எங்களுக்கு சரியாக வரலைனாலும் பரவாயில்ல, எங்ககிட்ட இருக்க காசை நீங்கள் கொள்ளையடிச்சா போதுன்றீங்க. அதனால் ஆன்லைன்லேயே எடுத்துருவோம். இதுக்கு மேலே ஓப்பனாக எப்படி சொல்கிறது, புரியுதுங்களா? நேரடி வகுப்புனா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். உண்மை, இதை இல்லைன்னு யாராவது மறுப்பீங்களா? நான் ஒரு வகுப்பு எடுத்த நேரடி வகுப்பு, மொத்தம் 9 கிரகத்தில் 2 கிரகம் தான் முடிச்சிருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வகுப்பில் படித்தவங்களாம் உட்காந்துருக்காங்க. அந்த 2 கிரகம் எடுத்ததே தாந்திரிகத்தில் ஒரு 200 பேஜ் வரும். அப்போது எப்படி எடுத்துருக்கோன்னு பாருங்கள். நேரடி வகுப்புக்கும் ஆன்லைனுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, நான் படித்து ஒப்பிச்சிருவேன். ஆன்லைனில் புக்கை பார்த்துட்டு நான் பாட்டுன்னு எடுத்தால் உங்களுக்கு தெரியுமா? ஆனாலும் இந்த ஆன்லைன் முறையே வேறு மாதிரி. யாரெல்லாம் ஆன்லைன் வகுப்பு வர்றீங்களோ எல்லோரும் வீடியோவில் வரணும். வீடியோ காலில் நான் பார்ப்பேன், நீ ஒரே இடத்துல உட்காந்துருக்கியா அப்படி. கண்டிப்பாக திருச்செங்கோட்லேயே டைரக்ட் கிளாஸ் எடுப்போம். அதுக்கான ஒரு டைமை நான் சொல்கிறேன், இடம் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ இதில் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, பேசும்போது புரியாமல் போகும். ஓரளவுக்கு நமக்கு ஒரு இடம் வேணும், கண்டிப்பாக எடுக்கிறேன். ரொம்ப அருமையாக பேசுன மணிமலை அக்காவுக்கு செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகள் பல. பொன்னாட போத்தியாச்சு.